வெல்கம் டு செஸ் கிரிக்கெட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியா விஸ் ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து டிசம்பர் 6 to 10 வந்து நடக்க போகுது அடிலைடில். ஸோ அதை பற்றி ஒரு ப்ரிவ்யூ எபிசோடு தான் இது. அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பெர்த்தில் நடந்துச்சு. அதில் இந்தியா வந்து 200+ ரன்ஸுக்கு மேலே வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஓல்டு பிளேயர்ஸ் எல்லாருமே ரிக்கி பாண்டிங் இவங்கெல்லாம் கூட 4-1 அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் 5-0லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஃபஸ்ட்டு மேட்ச்சை வந்து இந்தியா வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஆல்ரெடி ஹோமில் ஒரு சீரீஸ் தோத்துட்டு அவேல போய் ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சு ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க இந்திய அணி. ஜஸ்பிரீத் பும்ரா தான் கேப்டனாக பண்ணார். ஏன்னா ரோஹித் சர்மா வந்து அவர் அவைலபிளாக இல்லாதனால பும்ரா வந்து கேப்டன்சி பண்ணார். இப்போ செகண்ட் மேட்ச்சுக்கு ரோஹித் சர்மா வந்து திரும்ப வந்துட்டாருங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் கேஎல் ராகுல் வந்து ஓப்பனிங் இறங்கினார். ஸோ அவரோட பேட்டிங் பொசிஷன் வந்து மாறுமா, மிடில் ஆர்டர் வருவாரா, இல்லை ரோஹித் சர்மா வந்து மிடில் ஆர்டரில் விளையாடுவாரா? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரோஹித் சர்மா வந்து மிடில் ஆர்டரில் திரும்ப விளையாட போகிறாரு டெஸ்ட் மேட்சஸில். ஆல்ரெடி அவர் கெரியர் வந்து மிடில் ஆர்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணார், ஓடிஐலையும் சரி டெஸ்ட் மேட்ச்லேயும் சரி. அதே மாதிரி பவுலிங்கில் வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து ஆஸ்திரேலியாவில் இதுக்கு முன்னாடி நடந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபிலையும் நல்லா பண்ணியிருந்தார். ஃபஸ்ட்டு மேட்சும் வந்து அவர் நல்லா பண்ணியிருந்தார். இப்போ ரீசெண்டாக நடந்த இந்தியா விஸ் பிரைம் மினிஸ்டர் 11 ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் 11 அதுலேயுமே வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ அதனால் அவர் வந்து கண்டினியூ பண்ணுவார். ஜடேஜாவும் ஆர்எஸ்வினும் கோட் அவங்களாம். ஆனால் அவங்களுக்கே இந்த பிளேயிங் லெவலில் வந்து சான்ஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஆல்ரெடி 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், 1 ஸ்பின்னர் அண்ட் ஒரு ஆல்ரவுண்டர் நிதிஷ் ரெட்டி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அஸ்வின் அண்ட் ஜடேஜா இந்த மேட்ச் விளையாட வாய்ப்பில்லை அப்படின்னு தான் தெரியுது. இந்தியாவோட ப்ரெடிக்டட் 11 என்னென்னு பார்த்தோன்னா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், நம்பர் 3 சுப்மன் கில். சுப்மன் கில் வந்து ஃபஸ்ட் மேட்ச் வந்து அவருமே விளையாடல இன்ஜுரினால். இப்போ அவர் ரிக்கவர் ஆகிட்டார். ஸோ அதனால் சுப்மன் கில்மே வந்து விளையாடுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நம்பர் 4 விராட் கோலி, நம்பர் 5ல் ரோஹித் சர்மா விளையாடுவாருன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேஎல் ராகுலோட பொசிஷனை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு காலை எடுத்திருப்பாங்க. ஸோ நம்பர் 6 வந்து ரிசர்வ் பண்ணிட்டுங்க, டவுட்டே இல்லை. டெஸ்ட் மேட்ச்னாலே ரிசர்வ் பண்ணிட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துருக்கோம் ஓவர் த இயர்ஸ். அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டி ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து விக்கெட்ஸ் வந்து போயிட்டு இருக்க அவர் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு அவர் ஒரு பக்கம் கடைசி வர நின்று விளாண்டார். ஸோ அவர் வந்து கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவார். நம்பர் 8 வாஷிங்டன் சுந்தர், நம்பர் 9 ஹர்ஷித் ராணா, பும்ரா, முகமது சிராஜ். ஸோ இதுதான் இந்தியாவோட பிளேயிங் 11 இருக்கும். ஆஸ்திரேலியா பார்த்தோம்னா, ஆஸ்திரேலியா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு தோல்விங்க. அவங்களுக்கு பிரச்சனையே வந்து டாப் ஆர்டர் ஓப்பனிங் தான். ஏன்னா உஸ்மான் கவாஜா, அப்புறம் நேத்தன் மெக்ஸ்வினி, இந்த மாதிரி அவருமே வந்து ஒரு புது பிளேயர். அதுக்கப்புறம் மார்னஸ் ஹுசைன், ஸ்டீவன் ஸ்மித் இவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ். ஆனால் ஸ்டீவன் ஸ்மித்துமே வந்து ரொம்ப நாள் ஃபார்மில் இல்லாதது தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே. அதே மாதிரி டிராவிஸ் ஹெட் வந்து இந்தியானாலே பொழந்து கட்டுவாருன்னு பார்த்துட்டோம். ஆனால் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் அவர் வச்சு செஞ்சுட்டாங்க இந்தியன் பவுலர்ஸ். அதுக்கப்புறம் மிச்சல் மார்ஸ் வந்து கேமரன் கிரீன் இல்லாதனால அவர் உள்ளே வந்தார் இந்த டீமுக்குள்ளே. அதே மாதிரி அலெக்ஸ் கேரி வந்து அவர் ஒரு டீசெண்டான ஃபார்மில் இருக்கார். பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், நேத்தன் லைன், அப்புறம் ஜோஸ் ஹேசல்வுட் அவர் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சில் இன்ஜுரி ஆகிட்டார். ஸோ அதனால் அவர் இந்த மேட்ச் விளாட்றதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ அதனால் ஸ்காட் போலண்ட் வந்து அவரை ரீப்ளேஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ ஆஸ்திரேலியா வின் பண்ணுவாங்களா, இந்தியா வின் பண்ணுவாங்களான்னு கேட்டால் ஐல் கோ வித் ஆஸ்திரேலியாங்க இந்த மேட்ச்சுக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து அவங்க ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.